வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கும்பமேளா அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது 2025 வருஷம் மகா கும்பமேளா, அதாவது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற கும்பமேளா வருது. இது போன கும்பமேளா அர்த்த கும்பமேளா, அதாவது 12 வருஷத்தில் பாதி 6 வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய கும்பமேளா நடந்தது 2019. அப்போது நாங்கள் பிரயாக்ராஜ் போயிருந்தோம். அதோட வீடியோஸ் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நாங்கள் யமுனை சைடில் இருந்து திரிவேணி சங்கமத்துக்கு போட்டில் போகிறோம். போகிற வழியில் உள்ள அந்த பறவைகளோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது திரிவேணி சங்கமம்ங்கிறது கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதியும் ஒன்றா கலக்கிற இடம். அந்த இடத்துல இந்த கும்பமேளா டயத்தில் நம்ம குளித்தோன்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு போட்டில் போகிறப்பவே கங்கையும் யமுனையும் சேர்றது கலர் டிஃப்ரென்ஸில் தெரியும். அந்த தண்ணியிலையே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அது அடுத்து வர்ற வீடியோக்களில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக ஓடும். அது நம்ம அந்த நதியில் இறங்கி நம்ம நிற்கும்போது நம்ம காலில் அந்த நதியோட ஓட்டத்தை ஃபீல் பண்ண முடியும். அந்த கும்பமேளாவில் நம்ம குளித்தோன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி. அது எவ்வளோ சொன்னாலும் புரியாது, நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த 2019 ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லேடிஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு சின்ன கியூபிக்கல் மாதிரி இருந்தது. அதே மாதிரி நிறைய டாய்லெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. அது போக இப்போது கும்பமேளாவில் நிறைய பேர் மிஸ் ஆவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக போலீஸ் பூத் ஒரு 10 அடிக்கு ஒரு பூத் இருந்தது. இப்போ நம்ம குரூப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னா அந்த பூத்தில் போய் சொல்லியாச்சுன்னா, நம்ம அட்ரஸை சொல்லிட்டோன்னா நம்ம ஊருக்கே டிக்கெட் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வயசானவங்களை அனுப்பி வச்சதை நாங்களே பார்த்துருக்கோம். ரொம்ப சேஃபாக இருந்தது. அதே மாதிரி அங்கே உள்ள ஆட்டோக்காரவங்களும் ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. இந்த இடத்துல இந்த கோவில் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பைசா வாங்குறதே கிடையாது. நாமினலாக என்ன சார்ஜ் உண்டோ அதுதான் வாங்கினாங்க. இந்த போட்டில் போகும்போது இன்னொரு போட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி விற்கிறாங்க. அதாவது மிக்சர், காராச்சேவு அது வாங்கி அந்த பறவைகளுக்கு நதியில் போடும்போது பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக அதை கொத்தி கொத்தி சாப்பிட்றத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த வீடியோ தான் இது ஃபுல்லும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வீடியோவோட மேல் சைடு கூட்டமாக தெரியுது பாருங்களேன், அதுதான் சங்கமம் ஏரியா. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. நம்மளை போட்டில் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம உள்ளே போய் அங்கே இறங்கிட்டு உள்ளே போய் முங்கி குளிக்கணும். அது ஆழம் அதிகம் இல்லாமல் இருக்குது, அதனால் பயம் இல்லாமல் குளிக்கலாம். இந்த கும்பமேளா நடக்கிற நாட்கள் முழுசுலையுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாகா சாதுக்கள் தான் ஃபஸ்ட்டு குளிப்பாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அவங்க குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம பொதுமக்கள் குளிக்க முடியும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். குளிர் இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப குளிர் தெரியாது. கும்பமேளாங்கிறது மார்கழி மாதம் பௌர்ணமியிலேருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் உள்ள நாட்களில் நடக்கும். இந்த தடவை பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவா, அதாவது 144 வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடிய மகா கும்பமேளாவாக நடந்துட்டுருக்கு. இந்த நாட்களில் நம்ம எந்த நாள்லனாலும் நம்மளுக்கு சௌரியப்பட்ட நாட்களில் போய் குளிக்கலாம். ரொம்ப புண்ணியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே கும்பமேளாவோட வேறு வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.